இன்றைய நாளுக்கான இறுதி வினா. இந்த ஆண்டு நிச்சயமாக தேர்தல்களுடைய ஆண்டு என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தேர்தல் முன்னால் வந்தால் முஸ்லிம் கட்சிகள், அனைத்து முஸ்லிம் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு அலையன்ஸாக வர வேண்டும் என்று அதிகமானவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஒரு கூட்டமைப்பு வரணும் என்றதுல வேறுபாடு கருத்து எங்களுக்கு கருத முடியாது. ஏன்னா குர்ஆன்ல ஒற்றுமையை பத்தி படிச்சு கொடுத்திருக்கு, இஸ்லாத்துல படிச்சு கொடுத்திருக்கு. அப்ப நாங்க ஒற்றுமையை விட்டுட்டு நாங்களும் எல்லாம் எங்கட சுயநல அரசியலை நோக்கி நாங்களும் உறுப்பினர் எடுக்கணும், இவங்களும் எடுக்கணும், எங்கட கட்சி எடுக்கணும், அவங்களோட கட்சி எடுக்கணும் என்ற அரசியலை நாங்க இல்லை. ஆனால் இப்ப இந்த ரிஷாட் பதுதீன் அவர்கள் சொல்லியிருந்தாரு தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் துரோகம் இழைத்து விட்டார் என்று சொல்லி, அதே துரோகத்தை ஹசன் அலிக்கு ரிஷாட் இழைத்து விட்டார் சென்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இப்படி துரோகத்தை பத்தி பேச போனா எங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம், முடிவு இல்ல. துரோக சரித்திரம் பெரிய பெருசு. அப்ப துரோக சரித்திரத்தை பத்தி பேச போனா அசிங்கமான சரித்திரம் தான் இருக்குது. அது மங்கள ஸ்ரீபதியிட வரலாறு நோக்கி போனா முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற அரசியல் சிந்தனையாளர்கள் தெரிவாங்க கலீல் ரோமான் இது என்ன செல்ல வாரான்றது விளங்கும். அவ்வாறு அசிங்கமான விஷயங்களை சேர்ந்த அரசியல்வாதிகள் இன்றைய துரோகத்தை பத்தி பேசுறாங்க. மிகவும் கேள்வியாக இருக்குது. என்ன விடயம் என்று சொன்னா முஸ்லிம் சமூகத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் 9 இருக்குது. ஒன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ், நல்லாட்சிக்கான NFGG, மத்திய எங்கட அசாத் சாலுடைய கட்சி, அடுத்தது முபாரக் மௌலுடைய ஐக்கிய காங்கிரஸ், மற்றது இருக்கிறதா? அது இருக்குது. அது பல பேச்சுக்கள் பேசப்படுது, அது தெரியும். அது இன்னும் இருக்குது, ஒட்டோ சின்னத்துல இருக்குது. அப்ப எங்களுடைய அந்த அலிசாப்டி ரஹீம் அவர்கள் கேட்ட கட்சி தராசு சின்னம், அடுத்தது துவா, அடுத்தது எங்கட இந்த 9 அரசியல் கட்சி. இந்த 9 அரசியல் கட்சி முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன செய்யுது? நாங்க உட்பட என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வடகிழக்கு பிரச்சனையை பத்தி பேசுறாங்க, வடகிழக்கு இணைப்பா பிரிப்பான்னு பத்தி பேசுறாங்க, முஸ்லிம் சமூகத்துடைய அரசியல் எங்க போகணும்னு பேசுறாங்க, மனோ கணேசன் பேத்து வடமாகாணத்துல தமிழர்களுடைய மே தினத்தை நடத்துறாங்க. ஆனால் அதுக்குள்ள இப்படி நாங்க இஸ்லாத்தை கொண்டு வந்து வைக்கிறது என்றதை பத்தி நாங்க சிந்திக்கிறது இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழிலாளருடைய வேர்வை சிந்த முதல் அவருடைய பணத்தை கொடுங்கன்னு சொல்லித்தான் தொழிலாளர் தினத்தை பத்தி பேசியிருக்கிறார். ஆழமான விளக்கத்தை கொடுத்து முடியும். அந்த ஆழமான விளக்கமே போதும் இஸ்லாம் தொழிலாளர்களுக்கு கொடுத்த மதிப்பும் கண்ணியமும் பத்தி பேசுறதுக்கு. அப்ப இந்த தொழிலாளர் தினத்தை முஸ்லிம் சமூகம் எங்க செஞ்சாங்க? அஸ்ரஃபுடைய தொழில் சங்கம் ஒன்று இருக்கு துறைமுகத்துல. அப்ப அப்படி துறைமுகம் எல்லாம் தொழிற்சங்கம் உருவாக்கி விட்டு சென்றவர் தான் அஸ்ரஃப் அவர்கள். அதை வழிநடத்த தெரியாத சமூகமாக நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப முஸ்லிம் சமூகத்துடைய ஒற்றுமை கட்டாயமா தேவை அடுத்த தேர்தல். அதுக்காக எங்களுடைய அரசியல் கட்சியை கூட விட்டு கொடுக்க நாங்க தயார். ஏண்டா யாரும் தன்னுடைய அரசியல் கட்சியுடைய செயலாளர் பதவியை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்க விட்டு கொடுத்தோம். தவிசாளர் பதவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நாங்க விட்டு கொடுத்தோம். அந்த ஒரு மூத்த மனிதன், ஒரு வாப்பாமா இருக்கிற மனிதன், சம்பந்தன் ஐயா ஆக இல்லாட்டியும் அந்த வயதில் இருக்கிற ஒரு மனிதன், அவரை முன்னிலைப்படுத்தி சரி முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று உதயமாகும், ஒரு அலையன்ஸ் ஒன்று. அது இஸ்புல்லா அவர்கள் கூட அன்றைக்கு தாய் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லிக்கிறார். அப்ப தாய் கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியா. அவர் தான் தாய் கட்சியை விட்டு முதலாவதாக முதலாவதாக. அப்ப இனி அவர் இப்ப தாய் கட்சியை பத்தி பேசுறாரு. ஆனால் அவர்களுடைய சந்ததிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒற்றுமை அடைகின்ற வேலை பார்க்கலாம். அப்ப சமூகம் ஒற்றுமை அடையணும். முஸ்லிம் சமூகத்துக்குள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்குள்ள இளைஞர் காங்கிரஸ் ஒன்று இருக்குது. இந்த இளைஞர் காங்கிரஸ் உடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள்ல போட்டிடுறாங்க? இல்லாட்டி அவங்க இளைஞர் காங்கிரஸ் என்ற இயக்கத்தூர்ல மட்டுமே முடங்கி இருக்கிறாங்க என்றதை நாங்க தேடி பார்க்கணும். அப்ப அப்படி ஒன்று இல்லை, அவங்க அதுக்குள்ளதான் முடங்கி கிடைக்கிறாங்க. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாரதெல்லாம் வேற வேற ஆக்கள். அப்ப இது நிறுத்தப்படணும். முஸ்லிம் சமூகத்துக்குள்ள JVP மாதிரி ஒரு சிந்தனை மிக்க ஒரு அரசியல் இயக்கம் ஒன்று உதயமாகணும். அது ஒரு அப்படி உதயமாக இல்லாத கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லிம் இளைஞர்கள் சிந்திச்சு JVP பக்கத்துக்கு போகமான நீங்க போங்க, பிறகு ஒரு இயக்கமாக சேர்ந்து போங்க. நீங்க உங்களுடைய வாக்குகளை கொடுக்கிற நபர்களா போவாங்க, நீங்க இயக்கமாக ஃபர்ஸ்ட் உருவாங்க, உங்களோட இயக்கம் பேர்த்து JVPயோட சேருங்க. அதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அப்படி ஒரு நடவடிக்கை ஒன்று இல்லை. எங்கட சமூகத்துக்குள்ள அரகல சிந்தனை இல்லை. இப்ப நாங்க 70 வருடம் பழமை வாய்ந்த இந்த ரணில் போகணும், மஹிந்த போகணும், கிழவன் போகணும், அவன் போகணும்னு சொல்றான். முஸ்லிம் சமூகத்துக்குள்ள பல வருடமாக இருந்த தலைவர்கள் போகணும் நாங்க சொல்றோம் இல்ல. அப்ப நாங்க சுயநலவாதிகள். எங்கட சமூகத்தில் இருக்கிற உட்பூசல மூடி மறைச்சு போட்டு அந்த அங்களை தான் பாக்குறது. அங்களை பார்த்து எங்களுக்கு வேலை இல்லை. எங்கட சமூகத்தை தான் நாங்க ஃபெஸ்ட்டுக்கு திருத்துக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில எதிர்வருகின்ற தேர்தலில் முஸ்லிம் சமூகம் ஒற்றுமை அடையணும். அது ஒற்றுமை பாவிச்சு பேரம் பேசும் சக்தியாக மறுபடியும் திகழும். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பத்துல முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்து சென்ற சின்னம் தான் வண்ணாத்தி போச்சு. அந்த நசீர் அஹமத் ஒரு பிரச்சனை ஒன்று
போடும். அப்ப கிழக்கு மாகாணம் முழுவதாகவும் ஒரு இண்டிபெண்டன்ட் குரூப்பாகவும் கொழும்பாகவும் இருந்து இந்த இண்டிபெண்டன்ட் சிம்பல் தான் எடுத்துப்பட்டது. பிற்காலத்துல 2007 முதல்ல நடந்த சரித்திரம் நதி. அப்ப 2008 நாங்க இந்த சிம்பலை எடுக்கிறோம். அதோட அந்த சிம்பல் எங்க கட்சிக்கு வருது. அப்ப இந்த சிம்பல் கூட உங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு சிம்பல். ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு என்றது ஒரு ஒரு சிறந்த பேர், ஒரு சமாதானம் அரசியலை முன்னணிப்படுத்துகின்ற ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில எங்கட அரசியல் கட்சியை விட்டு கொடுத்து எல்லா அரசியல் இந்த 8 கட்சிகள்ல இருக்கிற ஒருவர்கள் இதுல உட்கார்ந்து எங்கட யாப்ப திருத்தி இதை ஒரு சில ஒரு தலைமூத்துவ சபையோனில கொண்டு வந்து தலைமூத்துவ சபையால முடிவெடுத்து அடுத்த தேர்தலில் யார் எப்படி போட்டிடுறது இவங்க எப்படி போட்டிடுறது விட்டு கொடுப்புடன் எங்களேமாய் கொழும்புல இருந்து நாங்கள் கிழக்கு மாகாண சகோதரருக்கு விட்டு கொடுத்திருக்கிறோம். செயலாளர் பதவியை வயது முதிர்ந்த ஒரு நபருக்கு விட்டு கொடுத்திருக்கிறோம். அவர் செய்து கொண்டு போவார். அவருக்கு ஒரு அனுபவம் என்று இருக்கின்றது. அடிப்படையில் நாங்கள் அவருடைய சிஷியர்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பஷீர் ஷவுதாத் என்றது ஒரு போராட்ட இயக்கத்தில் இருந்தாக்கள். அந்த அடிப்படையில் தான் எங்களோட அரசியல் இருந்துச்சு. அந்த 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 டேஸ்டுகளுக்கு இருந்துச்சு. அந்த டேஸ்ட் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணையணும் என்றத்துல மாற்று கருத்துல நாங்க இல்ல. அந்த ஒன்றிணையணும், அது ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வென்ற மாதிரி கட்டாயம் ஒன்றுபடணும். அந்த ஒற்றுமையினும் கயிற்றை பட்டி பிடித்துக் கொள்ளுகின்ற குர்ஆன் வசனத்தை உயிரோட்டமாக அடுத்த தேர்தலில் நாங்க பயன்படுத்துவோம் என்று சொன்னா நிச்சயமாக முஸ்லிம் சமூகத்துடைய அரசியல் பலமாக இருக்கும். இந்த பிராந்தியத்துக்குள்ள ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற அல் குர்ஆனிய வசனத்தை உயிரோட்டம் உள்ளதாக மாற்ற வேண்டும் எதிர்வரக்கூடிய தேர்தலிலே என்பதுதான் கலீலுர் ரஹ்மானுடைய இறுதி அந்த பதிலாக அமைந்திருந்தது. உண்மையிலே ஆக்கப்பூர்வமான பல விடயங்களை சொல்லியிருந்தார். கடந்த காலங்களில் இந்த கட்சி பற்றி இவரை பற்றி முஸ்லிம் சமூகம் பல விதமாக பேசியிருந்தாலும் அவற்றை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே பல வினாக்களை தொடுத்திருந்தேன். என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் அவரால் முடிந்த அளவு நியாயமான பதில்களை சொல்லியிருக்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதனை தீர்மானிக்க வேண்டியவர்கள் நீங்கள் தான். எது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய தினத்திலே எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில் சொன்ன ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் ஸ்தாபகர், அதனுடைய தற்போதைய பொருளாளர், முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர், சமூக சேவையாளர் சகோதரர் ஐஏ கலீலுர் ரஹ்மான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய ஷார்ட் நியூஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்களுடைய ஹாஃபிஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த